வணக்கம் and welcome to கிச்சடி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழோட பெருமையை சொல்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. பெட்ரோத்தல், கிளே, பிளேர், கல்ச்சர் இதெல்லாம் தமிழ் வார்த்தைன்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ஆச்சரியமா இருக்கும்ல. அதை பத்தி தான் இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிச்சடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. W.W. Skeet அப்படிங்கிறவர் The Etymological Dictionary of English அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல சுமார் 12,000 இங்கிலீஷ் வார்த்தைகள் தமிழ்ல இருந்து தான் மருவி வந்துச்சு அப்படின்னு ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத வரிசையா நம்ம பார்க்கலாம். ஓகே, கிரை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அழுகிறது அப்படின்னு பொருள். இந்த கிரை அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கிற கரை அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் மருவி வந்துச்சு. தமிழ்ல அழுகிறதுக்கு இன்னொரு சொல் கரை. இன்னைக்கு மதுரை பக்கம், ராமநாதபுரம் பக்கம், அப்புறம் ஸ்ரீலங்காலாம் இந்த கரைதல், கரையாத மச்சான், கரையாதரா, ஏன்டா அப்படி கரையிற இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரை அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் கிரை அப்படின்னு வந்துச்சு. கிளே, களிமண் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். களி அப்படின்ற வார்த்தையை சொல்லி பாருங்க, அது கொஞ்ச காலத்துல மருவி 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 கிளே ஆயிடுச்சு. களி அப்படிங்கிற வார்த்தையில தான் கிளே அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்தது கலாச்சாரம், கல்ச்சர். சொல்லி பாருங்களேன், கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் ஒன்றுதான். கலாச்சாரம் அப்படிங்கிறதே காலப்போக்கில் கலாச்சாரம் 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 கல்ச்சர் அப்படின்னு மாறி வந்திருக்குது. அடுத்ததாக பிளார். பிளார் அப்படின்னா அலற விடுறது அப்படின்னு அர்த்தம். பிளாரிங் நாய்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்ல பிளிரு அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் இந்த பிளார் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல, யானைகள் பிளிருகிறது அப்படின்னு சத்தம் வரும் பாத்தீங்களா. சோ அந்த பிளிரிலிருந்து தான் இந்த பிளார் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அடுத்த ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ் வார்த்தைகளோட எஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டா ஏகப்பட்ட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருது. உதாரணத்துக்கு எஸ் அப்படிங்கிற வார்த்தையோட பேசு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தீங்கன்னா ஒரே அர்த்தத்தோட ஸ்பீச் அப்படின்ற வார்த்தை வரும். எஸ் பிளஸ் பேசு இஸ் ஈக்குவல் டு ஸ்பீச். அப்புறம் அடுத்தது எஸ் பிளஸ் உடன். உடன்னா உடனடியாக, இதையே எஸ் ஓட சேருங்க, சடன், உடனடியாக. எஸ் பிளஸ் உடன் இஸ் ஈக்குவல் டு சடன். என்னடா சொல்ற, இத்தனை வார்த்தை தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு போயிருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறது எனக்கு புரியுது. அதோட நிப்பாட்டிக்காதீங்க, இன்னொரு நிறைய வார்த்தை வருது. உதாரணத்துக்கு கோ, குரல் அப்படின்ற இந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல கே அப்படின்னு மாத்தி சேர்த்தா ஏகப்பட்ட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும். உதாரணத்துக்கு கொல் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மீனிங் தான் கில். கொல்லோட கே சேர்த்தீங்கன்னா கில் அப்படின்ற வார்த்தை வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு 100 வார்த்தை இருக்கு. அடுத்ததாக காசு அப்படிங்கிற தமிழ் வார்த்தை தான் இங்கிலீஷ்ல கேஷ் அப்படின்னு மாறி இருக்கு. கேண்டி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாய் அப்படின்னு அர்த்தம், கேண்டி அப்படின்னா. ஆனா இதே தமிழ்ல கண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா, கல்கண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே விஷயம் தான். கண்டு அப்படின்னா உருண்டையான ஒரு இனிப்பு பலகாரம். இதே தான் கண்டு அப்படிங்கிறது தான் கேண்டியா மாறி இருக்கு. தேக்கு, இந்த தேக்கு மரம் தான் இங்கிலீஷ்ல டீக் வுட்டா மாறி இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்ல இருந்து அந்த ஒன்று அப்படிங்கிற விஷயம் தான் இங்கிலீஷ்ல நம்பர் 1 அப்படின்ற விஷயமா மாறி இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ஆரஞ்சு. ஆரஞ்சு தமிழ்ல இருந்த நாரங்காய் அல்லது நார்த்தங்காய் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் மருவி போயிருக்கு. உதாரணத்துக்கு அது தமிழ்ல வந்து நார்த்தங்காய், நாரங்காய், மனம் வீசும் ஒரு காய் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். இந்த நார்த்தங்காய் தான் அரபிக்ல நாரஞ்சா அப்படின்னு மாறிச்சு, ஸ்பானிஷ்ல நாரங்கா அப்படின்னு மாறிச்சு, பிரெஞ்சுல நாரஞ்ச் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல அது ஆரஞ்சு அப்படின்னு பேர் மாறிச்சு. ஜாக் ஃப்ரூட், இது போர்ச்சுகீஸ்ல இருக்கிற ஜாக்கா அப்படின்ற ஒரு பேர்ல இருந்து ஜாக் ஃப்ரூட்டுக்கு வந்து தமிழ்ல பலாப்பழம். ஆனா இந்த பலாப்பழத்துக்கு அந்த காலத்துல தமிழ் மற்றும் மலையாளத்துல சக்கப்பழம் அப்படின்ற பேர் இருக்கு. இன்னைக்கும் நீங்க ஸ்ரீலங்கா மற்றும் கேரளா பக்கம் போனீங்கன்னா இந்த பலாப்பழத்துக்கு சக்கப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் சொல்ல போற வார்த்தை கேட்டா நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. பெட்ரோத்தல் அப்படின்னா நிச்சயதார்த்த சடங்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பெட்ரோத்தல் அப்படிங்கிறதே ஒரு தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? பெற்றோர் ஒத்தல் அப்படிங்கறதான். பெற்றோர் மனம் ஒத்து மனம் முடித்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான பேரு தான் பெட்ரோத்தலா கொஞ்ச காலத்துல மருவி இருக்கு. பெற்றோர் ஒத்தல் இஸ் ஈக்குவல் டு பெட்ரோத்தல். அடுத்ததாக கேப்சர், போய் புடி, கைப்பற்று. இதை வேகமா சொல்லி பாருங்க, கைப்பற்று அப்படிங்கிற வார்த்தை தான் கேப்சரா மாறி இருக்கு. அடுத்து இங்கிலீஷ்ல கோப்ரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தேங்காய், கொப்பரை தேங்காயை குறிக்கிற ஒரு சொல். கொப்பரை அப்படின்ற வார்த்தை தான் காலப்போக்கில் கொப்ரா அப்படின்னு மாறி இருக்குது. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு போயிருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வெள்ளக்காரன் வந்து நம்மள்ட்ட கடை வாங்கிட்டு போயிருக்கான், ஆனா வட்டி இன்னும் திருப்பி தரல அப்படின்னு தான் நான் சொல்லணும். உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்ல இருந்து போன இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு இப்படி ஒரு வீடியோ செஞ்சதுல கிச்சடி இஸ் சோ ஹாப்பி. தமிழ்ல சொல்லணும்ல, ஓகே.
தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இப்படி ஒரு காணொளி செஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமை. அதனால மறக்காம இந்த கிச்சடியோட காணொலிய லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் எனக்கு சொல்ல டக்குன்னு வரல. அப்புறம் எங்க கிச்சடி சேனலை மறக்காம சந்தா கட்டாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.